வணக்கம் நண்பர்களே, நருட்டோ உண்மையாலுமே ஒக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்டானா என்ன? நருட்டோ அனிமேயோட ஸ்டோரியே ஃபெயிலியரா இருக்க நருட்டோ அவனை சுத்தி இருக்கவங்கள எப்படி அவன் அக்செப்ட் பண்ண வைக்கிறான் அப்படிங்கறத மைய கதையாவே இருக்கும். இந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அவனோட ஊர் மக்களே அவனை பார்த்து பயந்தும் வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க நருட்டோவை. இப்படி இருக்க வில்லேஜ் மக்கள் எல்லாரும் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நருட்டோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு கிடைச்ச ஐடியா தான் ஒக்காகே ஆகணுங்கிறது. ஏன்னா நருட்டோ அவன் கண்ணாலே பார்த்து இருந்திருப்பான் ஒக்காகேக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் எப்படி மரியாதை அன்பையும் கொடுக்குறாங்கன்னு. நருட்டோ அந்த லவ்வுக்காக ரெஸ்பெக்ட்காக மட்டும்தான் ஒக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்டானே ஒழிய அவனுக்கு வில்லேஜை லீட் பண்ணி ரூல் பண்ணணுங்கிற ஆசை எல்லாம் கிடையாது. நருட்டோக்கு தேவைப்பட்ட ரெகக்னிஷன் கூட ஆல்ரெடி பெயின் ஃபைட்க்கு அப்புறமே அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் நருட்டோக்கு ஒக்காகே ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நாள் போக்குல குறைஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம். புதுட்டோல ஒக்காகே செரிமனி அப்ப கூட நருட்டோ கொஞ்சம் கூட சந்தோஷமாவோ உற்சாகமாவோ இருந்திருக்க மாட்டான். ஒக்காகே ஆனப்பதான் கூட ஒக்காகே ஒர்க்க பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நம்ம எல்லாம் பார்த்து இருந்திருப்போம். நருட்டோவால ஒக்காகே பேப்பர் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியாம ஃபேமிலியும் பார்க்க முடியாம டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். என்ன கேட்டா நருட்டோ மாதிரி பவர்ஃபுல் நிஞ்சாஸ்லாம் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறத விட களத்துல இறங்கி இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான நிஞ்சுட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு மிஷினுக்கு போய் கம்ப்ளீட் பண்றத பார்க்க தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா ஒக்காகே ஆனப்ப நருட்டோட ரெகுலரான ஸ்மைல் கூட கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுச்சுன்னு சொல்லலாம். பர்சனலா நான் பார்த்த வரைக்கும் நருட்டோக்கு ஒக்காகே ஆகணுங்கிற ஆசை உண்மையாலுமே இருந்துச்சான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். நருட்டோ ஆசைப்பட்டதெல்லாம் பாசம் தானே தவிர பதவி அல்ல. நருட்டோவை விட ஒக்காகே ஆகிறதுக்கு இன்னும் நிறைய பெஸ்டான கேண்டிடேட்ஸ் எல்லாம் வில்லேஜ்ல இருக்காங்க. கக்காஷி ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிளா சொல்லலாம். கக்காஷி அளவுக்கு நருட்டோ கிட்ட லீட் பண்ற கெப்பாசிட்டி இங்க இல்லங்கிறது தான் உண்மை. நருட்டோ நார்மலாவே ஒரு டீம் பர்சன் கிடையாது. இன்னைக்குமே தனியா தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். நருட்டோக்கு தேவைப்பட்ட ரெகக்னிஷன்லாம் ஒக்காகே ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு கிடைச்சதால இப்ப நருட்டோக்கு எந்த மோட்டிவேஷனுமே இல்லன்னு நான் சொல்லுவேன். நருட்டோ ஒக்காகே ஆபீஸ்ல ஒர்க் பண்றத கொஞ்சம் கூட என்ஜாய் பண்றது இல்லங்கிறத நம்மளே நிறைய தட்டி பார்த்து இருப்போம். நருட்டோ பவர்ஃபுல்லா இருக்கானே தவிர மத்த எந்த ஒக்காகே ஸ்கில்ஸும் நருட்டோ கிட்ட இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். நருட்டோ என்னதான் நல்லா சீரியஸ்ல மென்டலா growth ஆகி இருந்தாலும் இன்னும் நருட்டோ எமோஷனலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அதுவும் நருட்டோ தான் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வானே தவிர லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது. எக்ஸாம்பிளா உச்சிகா ஜெனசைட் மாதிரி நருட்டோ டைம்ல நடந்தா நருட்டோ அவங்கள பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுவானே தவிர அவங்கள அந்த காலகட்டத்துல இருந்தவங்க பண்ண மதிப்பம் பண்ணவே மாட்டான். நருட்டோ இப்படி பண்றது மூலமா ரெண்டு விஷயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, எல்லா உச்சிகாசும் அமைதியா வாழ்வாங்க வில்லேஜ் கோஆபரேட் பண்ணி. இன்னொன்னு, வழக்கம்போல உச்சிகா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நடந்தா மறுபடியும் வில்லேஜுக்கு எது ஆபத்தாக முடியும். நருட்டோ உண்மையாலுமே ஒக்காகே ஆகதான் ஆசைப்பட்டானா? ஒக்காகே ஆனப்ப அந்த ஜாப்பை என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கானா? இவனுக்கு ப்ராப்பர் ஒக்காகே ஆகிற தகுதி இருக்கான்ட்டு நீங்களே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. பெயின் ஃபைட்க்கு அப்புறம் நருட்டோ ஷினோபி வேல்டுக்கு பீஸை கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் நாகட்டோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருப்பான். ஆனா அந்த பீஸ் 4th கிரேட் நிஞ்சா வார்க்கு அப்புறம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். கக்காஷி ஒக்காகேவாவும் மொத்த ஷினோபி வேல்டுல ரெண்டு பவர்ஃபுல்லான ஷினோபிஸும் கொனகா வில்லேஜ்ல இருக்கிறப்ப ஒருத்தர் கூட வாரன்னு சொல்லி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது ஆரம்பிச்சாலும் கொனகா வில்லேஜ்ல இருந்து நருட்டோ மட்டும் அனுப்பிச்சு வச்சாலே போதும். இதுக்கு நருட்டோ ஒக்காகே ஆகணும்னு அவசியமே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கக்காஷியும் நருட்டோவும் ஒரே கருத்துல ஒத்து போறவங்க. சோ கக்காஷி இருக்கிறவரை நருட்டோ ஒக்காகே ஆகணும்னு அவசியமே இல்லை. இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ, அனிமே அப்டேட் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.